Hi friends, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா புதுசா ஒரு சீரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். சோ வந்து எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரிபிள் ஸ்டோன்ஸ்க்கான ஒரு சீரிஸ் Do It Yourself அப்படின ஒரு சிம்பிளா நம்ம இது ஆல்ரெடி வந்து இந்த பிளேலிஸ்ட்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிருந்தோம். சின்ன சென்சார்ஸ் வச்சு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ற மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் வந்து நாங்க வந்து அப்லோட் பண்ணிருந்தோம். சோ அதுக்கு அப்புறமா ரொம்ப நாளா வந்து அந்த சீரிஸ் வந்து கன்டினியூ பண்ண முடியல. சோ இப்போ நம்ம வந்து ஒரு பிளேலிஸ்ட் மாதிரி கிரியேட் பண்ணி நம்ம வந்து சின்ன சென்சார்ஸ் வச்சு சின்ன பிரெட் போர்ட்ஸ் வச்சு ப்ரோகிராமே இல்லாம நம்ம எப்படி வந்து ஒரு சின்னதா ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ ஈஸி ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி ட்ரிபிள் ஸ்டூடண்ட்ஸா இருந்தாலும் சரி அதே மாதிரி டிப்ளமோ ஸ்டூடண்ட்ஸ் யார் வேணாலும் இத வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம். எல்லாரும் நம்ம என்ன பண்ணிட்டு போறோம்னா எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நம்ம வந்து தியரியா தான் ஸ்டடி பண்ணிட்டு வரோம். சோ நிறைய நாள் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ண முடியல. சோ நம்ம வந்து பிராக்டிகலா நிறைய விஷயங்கள் நம்ம வந்து எப்படி வந்து பண்ணா நமக்கு எப்படி ஈஸியா வந்து புரிஞ்சிக்க முடியும். சோ காலேஜ்ல லேப்லயும் சரி நம்ம வந்து பிராக்டிகலா எதுமே நம்ம வந்து வர்க் பண்ணி பார்த்திருக்க மாட்டோம். நம்ம ஒரு விஷயத்தை வந்து பிராக்டிகலா வர்க் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா மட்டும் தான் நமக்கு அதுக்கான அதுல வந்து நிறைய நாலேஜ் கிடைக்கும். சோ ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோஸ்ல சொல்ற மாதிரி தான் நீங்க நார்மலா ஒரு ஸ்டூடண்ட்ஸ் மாதிரி காலேஜ்ல போய் தியரி மட்டும் ஸ்டடி பண்ணிட்டு சோ அதுல மட்டும் கன்டினியூ பண்றதனால எந்த யூஸ்மே கிடையாது. சோ நிறைய இன்ஜினியரிங் ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் வந்து வெளிய வர ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எல்லாருக்குமே வந்து ஜாப் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே கம்மியா தான் இருக்கு. சோ அதனால பாத்தீங்கன்னா நீங்களும் எக்ஸ்ட்ராவா எவ்வளவு தூரம் பிராக்டிகலா பண்றீங்க நிறைய விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா இந்த நம்ம காலேஜ்ல படிக்கிறத தள்ளி நீங்க எவ்வளவு விஷயங்கள் கத்துக்கிறீங்களோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். சோ அதனால தான் நம்ம வந்து நிறைய சீரிஸ் வந்து ஈசி ரிலேட்டடா சிஎஸ்சி ரிலேட்டடா சோ ட்ரிபிள் ரிலேட்டடா நிறைய வீடியோஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். தியரியாவும் சரி பிராக்டிகலாவும் சரி நிறைய விஷயங்கள் எங்களுடைய சேனல்ல வந்து நாங்க சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இப்போ வந்து டிஏவி அப்படின ஒரு சின்ன சீரிஸ் மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி நம்ம பண்ண சீரிஸ் தான். சோ அந்த வீடியோஸ் நாங்க வந்து அப்லோட் பண்ண போறோம். சோ இப்படி சின்னதா நம்ம வந்து இத வந்து கொஞ்சம் லாங்கா கொண்டு போலாம் அப்படினு. இப்போ நம்ம வந்து சின்னதா ஃபர்ஸ்ட் சென்சார்ஸ் வச்சு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் நம்ம பண்ணி பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் இத வந்து ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடண்ட்ஸ் நீங்க ஸ்டார்டிங்ல வந்து ட்ரை பண்ணிக்கலாம். நீங்க ஃபைனல் இயர் ஸ்டூடண்ட்ஸ் தெரியாத ஸ்டூடண்ட்ஸ் கூட இத வந்து நீங்க வந்து வர்க் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம் என்ன பிளான் வச்சிருக்கோம் அப்படினா நம்ம கொஞ்சம் ஒரு அட்வான்ஸா ஒரு சின்ன சென்சார்ஸ் பத்தின நாலேஜ் அதுக்கு அப்புறமா வந்து வோல்டேஜ் நம்ம வந்து எப்படி வந்து கண்ட்ரோல் பண்ண போறோம். அதுக்கு அப்புறமா வந்து கரண்ட் நம்ம எப்படி வந்து வர்க் பண்ண போறோம். ரெசிஸ்டர் கெபாசிட்டர்ஸ்லாம் எப்படி வர்க் ஆகுது. இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா இத வச்சு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் லெவல் வந்து நம்ம வந்து புரோகிராமிங் வச்சு நம்ம வந்து டெவலப் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஒரு ஆர்டினோ படிச்சு நம்ம ஆர்டினோ சீரிஸ் நம்ம சேனல்ல இருக்கு. ஆர்டினோ படிச்சிட்டு புரோகிராமிங் மூலமா நம்ம எப்படி வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணலாம். அந்த மாதிரி செகண்ட் ஸ்டேஜ் போவோம். சோ தேர்ட் ஸ்டேஜ் பாத்துட்டீங்கன்னா அதுக்கு அப்புறமா IoT இல்லனா AI இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் வச்சு அதுக்கு மூலமா நம்ம வந்து எப்படி வந்து ஒரு பெரிய லெவல்ல ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து காலேஜ்லயே பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு தேர்ட் இயர் செகண்ட் இயர் ஸ்கூல்ல என்டர் ஆனதுக்கு அப்புறமா நீங்க வந்து சின்னதா மினி ப்ராஜெக்ட்ஸ் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கும். சோ அந்த மினி ப்ராஜெக்ட்ஸ் நிறைய பேர் பண்றது இல்ல. அதெல்லாம் பத்தி நம்ம இதல பார்க்க போறோம். சோ ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணனும் அப்படினா நம்ம எப்படி சிம்பிளா நம்மளே ஓனா வந்து ஒரு மினி ப்ராஜெக்ட் பண்ணலாம். இப்போ நம்ம காலேஜ்ல இருக்கோம். சோ இன்னொரு காலேஜுக்கு போய் எப்படி வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து பிரசன்ட் பண்ணலாம். அதெல்லாம் பத்தி நம்ம இந்த வீடியோல வந்து கிளியரா பார்ப்போம். ஒரு சயின்ஸ் எக்ஸ்பெரிமென்ட் நம்ம எப்படி வந்து ஒரு சின்ன ப்ராஜெக்ட்ஸ் புதுசா நம்ம அந்த ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம். அண்ட் புது ஐடியா எப்படி வந்து கிரியேட் பண்ணலாம். அதுக்கு அப்புறம் புரோகிராமிங் மூலமா வந்து எப்படி வந்து சோ நம்ம பண்ண ப்ராஜெக்ட்ஸை நம்ம வந்து கண்ட்ரோலர் மூலமா எப்படி வந்து இத வந்து பெருசா பண்ணலாம். சோ இது வந்து எப்படி வந்து யூஸ்ஃபுல்லா ஒரு ரியல் ப்ராடக்ட்டா மேக் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் பார்க்க போறோம். அண்ட் ஃபியூச்சர்ல நம்மளோட எண்ட் செஷன் அப்படி தான் இருக்கும். அண்ட் ஃபைனலா நீங்க வந்து எப்படி வந்து ஒரு ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணி மேக் பண்ண போறீங்க அப்படிங்கறத பத்தி நம்ம வந்து கிளியரா பார்க்க போறோம். சோ இந்த சீரிஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சோ யாரெல்லாம் அந்த சீரிஸ் வேணும்னு நினைக்கிறீங்க யாரெல்லாம் அந்த சீரிஸை கண்டினியூ பண்ணனும்னு நினைக்கிறீங்க அப்படினா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ உங்களுடைய இன்ட்ரஸ்ட் அண்ட் நீங்க எவ்வளவு தூரம் வந்து இதல வந்து ஆக்டிவா இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நாங்க ஃபர்தரா வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். சோ உங்களுக்கு ஏதாச்சும் ப்ராஜெக்ட்ஸ் மேக் பண்ணனும் அந்த மாதிரி எனக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்ல வந்து ஐடியா இருக்கு அப்படினு நினைக்கிறவங்க கூட நீங்க உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை வந்து கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணலாம். சோ அத பத்தி நம்ம வந்து இந்த சீரிஸ்ல நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். சோ உங்களுடைய எக்ஸ்பெரிமென்ட் சோ எனக்கு இந்த மாதிரி சின்ன எக்ஸ்பெரிமென்ட் பண்ணி காமிங்க ப்ரோ. சோ எனக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸ்பெரிமென்ட்ல ஆசை இருக்கு. ஆனா என்கிட்ட வந்து கிட் இல்ல அப்படி நினைக்கிறவங்க கூட நீங்க சொன்னீங்கன்னா நாங்க ஃபர்தரா அத வந்து டெவலப் பண்ணி மேக் பண்ணி எல்லாருக்கும் நம்ம தெரியுற மாதிரி நம்ம வந்து காமிக்கலாம். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க டெய்லி போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களை தேடி வரும். Thank you.